மேரினேட் பண்ண போறியா? நீ சொல்லிட்டு எண்ணெய் போட்டு குழப்பிட்டு இருக்கிற. கண்டுபிடி கண்டுபிடி எடுத்து சாப்பிட்டுக்கோமா நீங்க. கண்டுபிடி பார்க்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. என்னம்மா லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப பலமா போயிட்டு இருக்கு. ஆமா, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண வேண்டாமா? அதுக்காக எல்லாம் நறுக்கி வச்சுக்கிறேன். காய்கறி எல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்ட போடி இன்னைக்கு சீக்கிரமா. காயெலாம் ரொம்ப ஒன்றும் நறுக்கிற வேலை இல்லை. காலிஃப்ளவர் மட்டும் நறுக்கிட்டு வெந்நீரில் போட்டுட்டு தண்ணி வடிகிறதுக்காக இந்த மாதிரி சல்லி இருக்கிற கரண்டியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஐட்டம் எங்கே இருக்குது? ஆமாம், வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி இப்படி இருக்கிறாப்புல சாப்பரில் போடணும். சாப்பரில் போடுறதுக்காக தக்காளி 4 நாளாக வெட்டியிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம், அப்புறம் வெங்காயம்லாம். இது வந்து காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது எனக்கு. பூ மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு வேறு இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து ஏலியன் வாய் மாதிரி. அப்புறம் கத்திரிக்காய் வந்து கடைசியாக நறுக்கணும், கழுவி வச்சிருக்கிறேன். இது வந்து வேஸ்டேஜ்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம செடியில் தானே போடுவோம். அப்படி கிடையாது, இப்படியே சும்மா அப்படியே போட்டுகிட்டே இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும், சுத்தமாக இருக்காது. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி போட்டு தானே பழக்கம். வேஸ்டேஜ்லாம் தனியாக போட்டு வச்சு நம்ம தான் செடியில் கொட்டுவோமே, வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், காலையில் டிஃபனுக்கு கொட்டியாச்சு, இப்போ லஞ்ச் இதுவும் கொட்டிடுவேன். செடி நல்லா பூக்கும், பூ வரட்டும், நம்ம காட்டலாம். ஆமாம், எருதான், அது மக்க வச்சு போடாமல் நம்ம அப்படியே போடுறோம். எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். யாரு உங்ககிட்ட இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். யார் நறுக்கிறது, யார் கற்றுக்கிட்டது அப்படின்ட்டு. இது எதுக்குன்னு கேட்கலையே. எதுக்கு? சஸ்பென்ஸ். வெங்காயமா? ஆமா, இந்த வெங்காயம் இப்போ எதுக்கு அறியுதுன்றதை நான் கேட்கவே இல்லை. அதுதான் சஸ்பென்ஸ், அப்புறம் பார்த்துக்கோ. யாரும் செய்ய போகிற போல, அதுக்கு தான் வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். செய்யறதுக்கு தான், அதுவும் ஒரு இதுதான், டிஷ் தான். அது அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு அதுக்கு வேலை இல்லை. சாதமும் ரெடி, சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆமாம், வடிச்சிட்டு வேணா ஹாட் பேக்கில் போடலாம், இல்லை அப்படியே கூட வச்சிடலாம், ஒன்றும் சூடு ஆறிடாது. இதெல்லாம் அப்பப்போ அப்படியே முடிச்சிக்க வேண்டியது தான். காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணிவிட்டு வறுக்க போகிறேன். மேரினேட் பண்ண போறியா? மேரினேட்டில் மேரினேட்னா ஊற வைக்கிறது, உப்பு காரம் போட்டு ஊற வச்சுட்டு. ஒரு சந்தேகம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேகனைட் இல்லை, மேரினேட்டுன்னு சொல்லுவாங்க. மேரினேட்னா நம்ம ஊற விடுறது, மசாலாலாம் சேர்த்து. காஷ்மீரி சில்லி, மஞ்சள் பொடி வாங்கணும்பா, நேற்றே சொன்னல. கொஞ்சம் தான் இருக்கு, போதும். வேற மஞ்சள் பொடி லேது. ஹிந்தியில தெலுங்கு. வெறுமனே ஃப்ரை பண்ணலாம்ல, மாவு வேண்டாம், ஏன்னா அதுக்கு வேற மாவு சேர்க்குறோம். மேரினேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு வறுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ கூட கொடுத்துருக்கோம், ஆனால் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது அது போட்டு. இந்த காலிஃப்ளவர் வச்சு 65 இல்ல 65லாம் இல்ல, ஃப்ரை. ஃப்ரை தானா? நார்மல் ஃப்ரை. மேரினேட் பண்றியா? மேரினேட்ல மேரினேட். கூட வந்து எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம், இல்லைனா தயிர் சேர்க்கலாம். நான் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறேன். பொதுவாக யாரும் வறுவலுக்குலாம் மேரினேட் பண்ண மாட்டாங்க தானே? இல்லை, காலிஃப்ளவருக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். சில காய்க்கெலாம் பண்ணலாம், எல்லா காய்க்கும் தேவையில்லை தான். காலிஃப்ளவருக்கு வந்து பண்ணிவிட்டு நம்ம செய்யும்பொழுது அந்த உப்பு காரம்லாம் ஊறிடும் நல்லா. தண்ணியே சேர்க்கல, அப்படியே தான் சேர்க்க போகிறேன். தேவைன்னா நம்ம தெளிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியாச்சா? தண்ணியே சேர்க்கல, அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாரு. ட்ரையாக இருக்குது, ஒட்டாத மாதிரியே. இல்லை, வேக விடும்போது லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம், அதுலேருந்து தண்ணி விடும். ஓ, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கத்திரிக்காய் கடையல், கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து கடையல் போட போகிறேன். கத்திரிக்காய் கடையலுக்கு ஆனியன் தேவையா? ஆமாம், வெங்காயம் சேர்க்கணுமே. இதோ சின்ன வெங்காயம். அப்போ பெருசாக அரிஞ்சி, அதுக்கு பெருசாக அரிஞ்சது தான் சொல்லிட்டேன்ல, சஸ்பென்ஸ்னு. நைஸாக என்கிட்ட வாங்க பார்க்குற வார்த்தையை. சரி, கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுறேன். இதுக்கு தாளிப்பு கடைசியில் தான். இதுக்கு இந்த கடுகு அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கடைசியில் தாளிப்பு கொடுப்பேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இது போட்டேன். இதெல்லாம் வதங்கட்டும், கரண்டி எடுத்துக்கிறேன். வதங்கிறதுக்குள்ளார பூண்டு இடிச்சுக்கிறேன்.
நறுக்குனா ரொம்ப நேரம் ஆகும் இடித்து போட்டால். தோலில் உரிச்சு வச்சுட்டு போலையே. ஆமாம், பூண்டு சின்ன வெங்காயம் மட்டும் தோல் உரிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே உரிச்சிட்டா ஈஸி. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு இடிச்சிட்டு போடும்போது ஈஸியாகிடும். இதையே நம்ம நறுக்கிட்டு இருந்தோன்னா லேட் ஆகும். இதையும் போட்டுக்கிறேன். இது அப்படியே போட்டா என்ன? அப்படியே போட்டால் அப்படியே முழுசாக நிற்கும். இடிச்சிட்டு போட்டால் இது குழம்பு இல்லைப்பா, கடையல்ப்பா. இன்னும் வெங்காயம் வதங்கட்டும், அது வதங்க டைம் எடுக்கும். அதுக்குள்ளே சாப்பரில் போட்டுறேன். இந்த வேலையெல்லாம் ஆமாம், இந்த வேலையெல்லாம் நம்ம அப்படியே பண்ணிடலாம் சேர்ந்தாப்புல. அப்புறம் கத்திரிக்காய் நறுக்கி போடணும். முன்னாடியே நறுக்கி வச்சாலும் அது கருப்பாயிடும், சத்து போயிடும். ரொம்ப நேரம் தண்ணியில் போடக்கூடாது. 3 தக்காளி 3 போடுறதுனால நான் புளி சேர்க்கலை. தண்ணியில் போட்டால் கருக்காதுன்னு வாங்கிங்களேன், இந்த வாழைக்காக்கெலாம் சொல்லுவீங்க. ஆமாம், தண்ணியில் போட்டால் கருக்காது. இது பொடியாக தான் நறுக்கி போடணும். ரொம்ப நேரமாக தண்ணியில் போட்டு வைக்க வேண்டான்னு. இதை வதக்கிக்கிட்டே நம்ம இதை சாப் பண்ணிடலாம், அதையும் நறுக்கிடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கலாம். அது என்ன இழுக்காம இருந்தா சரி. பொடியாக நறுக்கி போடலாம். பொடியாக நறுக்குனா அந்தளவு சாப் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ₹1 சாப்பர் எவ்வளோ யூஸ் ஆகுது பார். இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்குன்னு நம்ம இந்த மாதிரி நம்மளால சாப் பண்ண முடியுமா? அதுதான், இந்த காய்கறி கட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் கட்டர்லாம் வாங்கணும். அதெல்லாம் விட ₹500 ₹450 அது. அதெல்லாம் விட இதுதான் என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லா. வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. ஏன்னா இதுதான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்றோம். இது வரைக்கும் ஒண்ணுமே எதுக்காக சட்டி வச்சேன்னு தெரியுமா? எதுக்கு? கடையல் சொன்னல. கடையல் தான் சட்டி வைக்கணுமா? கடையல்ல கடைசியா. ஓ, நான் சாதா சட்டி தான் வச்சிருக்கேன். பருப்பு சட்டி கூட வைக்கலாம். நான் கடையிலே ரொம்ப நேரமா குழம்பு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நீ சொல்றது. மிக்சியில் அரைச்சி போட்டால் ரொம்ப மையாக அரைஞ்சிரும். சாப் பண்ணுறது வந்து நல்ல பொடிசாக சூப்பராக இருக்கும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை நறுக்கிடலாம். சாப்பர்லாம் உடனே கழுவிடலாம்ப்பா, சிங்கில் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. கழுவிட்டு இப்படி கூடையில் போட்டுட்டா தண்ணிலாம் வடிஞ்சிரும். ஆமாம், இப்போ தேய்ச்சோம். டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம், சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம், அவ்வளோ சாமான் விழுது. இந்த இடிக்கிற கல் இதெல்லாம் வந்து நம்ம 10 சாமானோட போடக்கூடாது. தக்காளி போட்டு குழம்பா என்ன மாதிரி என்ன சொன்ன? கடையல் நல்லா கொதிச்சிட்டு. கத்திரிக்காய் தக்காளி கடையல் எத்தனை வாட்டி கேட்பேன். இப்போ என்ன போட்ட? டொமேட்டோ தானே போட்ட உள்ள. தக்காளி சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி தக்காளி தானே சொன்னேன். எனக்கு கத்திரிக்காய்னு சொன்ன மாதிரி ஒரு கவனம் இருக்கு. அதான் கேட்டேன். நீ சொல்லிட்டு எண்ணெய் போட்டு குழப்பிட்டு இருக்கிற. நீ வேற நடுவில் கத்திரிக்காய்னு கிராஸ் பண்ணியா? அதில் நான் என்ன பேசுன்னு நானே மறந்துட்டேன். இதுக்கு இப்படிதான் அரியணுமா? பொடிசாக நறுக்கணும். அது கடையும் போது ஃபுல்லாக இதுவாகிடும். ஆமாம், கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், தெரியாத மாதிரியும் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையே பருப்பு போட்டு செய்வாங்க, புளி போட்டு செய்வாங்க. நான் புளிக்கு பதில் தான் இது போட்டுட்டேன். புளி கடிச்சிடாது. சமையல் புளிப்பா. நீ தான் ரொம்ப கடிக்கிற என்ன. கத்திரிக்காய் நறுக்கியாச்சு போல. மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். கூட்டுக்கு நறுக்கிறாப்புல. அங்கே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம நறுக்குனா அதுக்குள்ளே இது இழஞ்சிடும். கத்திரிக்காய் சேர்த்துடலாம். 200 கிராம் தான் கத்திரிக்காய் சேர்க்குறேன். இது என்ன பண்ணுற? செடியில் ஊற்றுறதுக்காக. கத்திரிக்காய் தண்ணி இருந்தது இல்லை, அதிலே இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேலை முடிஞ்சோன்னா கடைசியாக எடுத்துகிட்டு போய் செடியில் ஊற்றிட்டா அதில் எவ்வளோ சத்து கலராக இருக்குது. டெய்லியுமே இருக்கிற காய்கறி தண்ணி எல்லாமே. ஆமாம், சீக்கிரமாக செடியில் கொத்தாக பூ பூக்க போகுது. நம்ம காட்டலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த கடையெல்லாம் இதுதான் வதக்கிறதா வேலை. இப்போ நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் தாளிக்கிறது வேறு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பேன். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கலப்பு கலக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். சும்மா மற்ற பாத்திரத்தோட மூடி தான், சட்டிக்கெல்லாம் மூடி கிடையாது தனியாலாம் கிடைக்காது. மற்ற பாத்திரத்தோட மூடி தான் அது. கரெக்டாக அதுக்கு செட் ஆகிருக்குது, அதனால நான் போட்டிருக்கிறேன். ஆமாம், இதை அப்படியே தூக்கி அதில் வச்சிடலாம். இது பொறுமையாக வேக வேண்டியதுதான். இனிமேல் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கடையணும்.
காலிஃப்ளவர் வறுவல் மேரினேட் பண்ணோம்ல, நல்லா ஊறி இருக்குல்ல, கொஞ்சம் ஈரம் தெரியுதா அதில்? அந்த ஈரம் இருக்குது அதில். தேவைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கை தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றி போட்டுருவியோ? ஆமாம். மசாலா உப்பு எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் எதுவுமே போட வேண்டாம். அப்படியே எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டாம். ஆமாம், அப்படியே கொட்டிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். காலிஃப்ளவர் பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி எதுக்காக பண்ணி வைக்கிறோன்னா, இப்போ நமக்கு அடுப்பு காலியாக இல்லை வேறு வேலையாக இருக்கிறோம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் வறுத்துடலாமோ? ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். வேக விடணும்ல, காய வைக்கிறதுக்கு. ஆமாம், 5 நிமிஷம் போல் ஆகும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துது. உப்பு காரம்னா நல்லா ஏறும். இதில் சாப்பிடும்பொழுது டேஸ்ட் உனக்கு வித்தியாசம் தெரியும். இதே ஸ்லோவாக வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் விட்டால் போதும். ரெடி ஆயிடுச்சா? தெரியுதுல்ல, பார்க்கும்போதே தெரியும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஆமாம், கடையணும். ஒரு கடையல் கொடுத்து அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது காலிஃப்ளவர் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டேன், காய் வேகணும்ன்ட்டு. ரெண்டுமே ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். தெரியுதா கலர் சேஞ்சஸ்ஸு? அப்படியே செவந்து வருது. தண்ணிலாம் வற்றிட்டு இதோ எண்ணெய் தெரியுது. ஆனியன் ஏதோ கட் பண்ணி வச்சிருந்தேன், சர்ப்ரைஸ்னு சொல்லியிருந்தேன். என்ன சர்ப்ரைஸ்? ஆனியனில் என்ன செய்வோம்? ஆனியனில் எல்லாத்துக்கும் செய்வோம். எல்லா சமையலுக்கும் ஆனியனுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, ஆனியன் மட்டுமே பேசிக்காக வச்சு செய்வோமே. கண்டுபிடி பார்க்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனியன் பகோடா. பகோடா போட போறேன். ஆமா, அந்த பகோடாக்கு பேக்கரியில போய் வாங்கிட்டு வந்து தின்னுவேன். இது வரைக்கும் யாரும் உலகத்துல பகோடா போட்டதே கிடையாது. நான் அப்படிலாம் சொல்லலப்பா, நான் அப்படிலாம் சொல்லல. யாரையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லல. பகோடா சாதாரணமா நம்ம பேக்கரியில தான் வாங்கி சாப்பிடுவோம். முதல் முறையா பகோடா நீ பண்ணி தான் செய்ய போற? முதல் முறையால ஆல்ரெடி ரெசிபி கொடுத்துட்டேன். அதுதான் முதல் முறையா. இப்ப ரெண்டாவது முறையா இப்ப நீ தான் செய்ய போற. இன்னும் சன் டிவில போடுற மாதிரி முதல் முறையா நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு. போகணுன்னா நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது இறக்கிறதுக்குள்ளார இது கொஞ்சம் மிக்சிங் பண்ணிடலாம். இது இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள். கொஞ்சம் காரம் வேணும்ல, பச்சை மிளகாலாம் கிடையாது இந்த பகோடாவில். காஷ்மீரி சில்லி போடுறியா தனி மிளகாய்? இது காஷ்மீரி சில்லி. அதெல்லாம் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். காஷ்மீரி சில்லி வந்து மிளகாய் பார்த்துருக்கியா? சுருக்கமாக சுருங்கி போனா போல இருக்கும். கடையில் விற்கிது அந்த மிளகாய். தேர்ந்தெடுக்கப்பட்ட மிளகாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுவாங்க பத்தியா? அதுதான் எனக்கு உடனே மஞ்சள் தூள் வாங்கிப்போம். நான் மஞ்சள் வாங்கி அரைப்பேன். மழை காலங்கிறதுனால என்னால் இப்போ அரைக்க முடியல. இருந்த தூளை போட்டேன். நான் எங்க பார்த்தேன் காஷ்மீரி சில்லி எல்லாம்? எல்லாம் டிவில காமிக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிப்பாங்க. இல்ல, அந்த மிளகாய் வந்து சுருங்கி இருக்கும், நீளமா சுருக்கமா இருக்கும். பார்த்து எடுத்த மிளகாயில செஞ்ச மிளகாத்தூள் இது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. அதில் பார்த்துதான் அதுல பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. நான் சில்லி பவுடர் தான் வாங்குறோம். நம்ம காஷ்மீரி சில்லிலாம் வாங்கி அரைக்கல. என்னம்மா தேடிக்கிட்டு இருக்கேன்? அரிசி மாவு தேடிட்டு இருக்கேன். அதோ ஜாடியில கொட்டி வச்சல இருக்குது அரிசி மாவு, பெரிய டப்பால. நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பெருங்காயத்தூள். இதான் அரிசி மாவு, பெரிய டப்பாவில் வச்சுருக்கிறேன். இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் வேணுமேன்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஜாடியில் போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க. இது மாதிரி ஜாடியில் டப்பாவில் இல்லை, இது எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் நம்ம. அதாவது ரஃப் யூஸ்க்குன்னு கொஞ்சம் எப்போவுமே தனித்தனியாக கொஞ்சம் இருக்கும். கடலை மாவு. ஒரு ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு இத்தனை மாவு தலைமையில் கொட்டணுமா? அரிசி மாவு போட்டால் மொறுன்னு இருக்கும். கடலை மாவு போட்டிங்கன்னா அது வந்து பகோடா நல்லா பைண்டிங்காக. மிக்சிங் முடிஞ்சிருச்சோ? இல்லை, தண்ணி ஒட்டவே இல்லை. இல்லை, தண்ணி தெளிச்சிட்டு தான் நம்ம எண்ணெயில் போடணும். சும்மா ட்ரை மிக்சிங் தான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் தான் தனியாக. ஆமாம், தனித்தனியாக இருக்கும். இப்போ போட முடியாது. லைட்டாக தண்ணி தெளியும் போது அப்படியே சேர்ந்து பிடிச்சா போல் வரும். இப்போதைக்கு உப்பு காரம் ஏறட்டும்னு சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். கடையணும். குழம்பு எடுத்துட்டியோ? குழம்பு இல்லை, கடையலை. இதை கடையணும். இதை மத்து போட்டு கடையணும். எல்லாத்தையும் குழம்புன்னு சொல்லி பழகிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். சூப்பராக ரெடி ஆகுது. பார்க்கும் போது டப்புன்னு எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. வாய் வெந்துடும். ஆனால் கையும் வாயும் சுட்டுரும். கை கூட சூடு தாங்கிடும், வாய் வெந்துடும். என்னம்மா ரொம்ப ஆர்வமாக போட்டு கடைஞ்சிக்கிட்டு இருக்கி? கத்திரிக்காய் கடையெல்லாம் கடைஞ்சி தானே ஆகணும். எந்த கடையிலனாலும் கடைஞ்சி தான் ஆகணும். ஆமாம், இதே கீரை கடையெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு கூட நம்ம மிக்சியில் போடுவோம். இது போட்டால் அவ்வளோதான், அப்புறம் கூழ் மாதிரி ஆகிடும். இது எதுக்கு இந்த சின்ன பாத்திரம்?
தாளிக்கிறதுக்கு பருப்பு கடையில் கடைஞ்சிச்சுல்ல, இந்த பாரு சூப்பராக ரெடியாக இருக்குது. என்ன கறி குழம்பு மாதிரி இருக்குது பார்க்க. நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, சாதத்தில் அப்படியே அள்ளி போட்டு கீரை கடையில் மாதிரி சாப்பிட்லான்னு. என்ன மிளகாலாம் பிச்சுக்கிறேன், கிள்ளி போடணும் தாளிக்கிறதுக்கு. நம்ம பச்சை மிளகா போட்டோம், மிளகாத்தூள் நான் கொஞ்சம் தான் போட்டேன். எத்தனை மிளகா? 2 மிளகா தான் எடுத்திருக்கேன். கிள்ளி போட்டு பொரியும் முன்னாக. அவ்வளோதான். கடுகு போடணும். என்னென்ன போடுற? கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். ஒரு கலரிட்டா தக்காளி கத்தரிக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஏன் மண் சட்டியில் செஞ்சேன்னு சொல்லு. கடையல்ன்றது அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம், கடையல்னால தான், அதாவது மசியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மண் சட்டியில் செய்யும் பொழுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மண் சட்டியில் செய்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கடாய் எடுத்துக்கிறேன். பொரிக்கிற ஐட்டம் ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன தண்ணி தெளிச்சு இல்லை மூடி போட்டு வச்சுருக்கேன். அதில் வேற கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். அது எடுத்துரு, பார்த்து சுட்டுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடாக சேர்க்கணும். எண்ணெய் ஊற்றுறேன் நான். அது வந்து ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து கடலை எண்ணெய். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பொரிப்பேன். ஒன்று நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணுவேன், இல்லைனா கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணுவேன். வெறும் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அது சூடாகட்டும், அந்த ஸ்பூனில் அள்ளி ஊற்றிக்கலாம். மற்ற கூட வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆமாம், சூடான எண்ணெய் பகோடாவில் ஊற்றணும். பகோடாவில் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு தெரியுதா சூடாச்சா இல்லையான்னு. ஊற்றும் போதே புரியுது. சரி, இதே எப்படி மிக்ஸ் பண்ணுவேன்? பண்ணலாம், கை வச்சுட்டு பொறுமையாக. அதில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, அப்படியே ஒரு பரட்டிட்டோம்னா அப்புறம் மிக்ஸ் ஆகிடும். சூடு தெரியாது. மற்றதெல்லாம் சில்லுன்னு இருக்குல்ல, அதனால் சட்டுன்னு ஆறிடும். அந்த கிளைமேட் வேறு பாரு. ஈரம் இன்னும் தண்ணியே நான் தெளிக்கலை. ஈரம் பார்த்தியா? கொஞ்சம் உதிரியாக போட்டால் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விட்டோம்னா வெங்காயமும் நல்லா வெந்துடும், முறுமுறுன்னு கிடைக்கும். நல்லா பேக்கரியில் இருக்கிற பக்கோடா மாதிரி இருக்கே. அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ன்றதை நிரூபிக்கிற மாதிரி ரொம்ப மொக்க. சொல்லிட்டேனே, பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் யாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு. ஒரு நாள் உன்னை சமைக்க விட்டேன்னா சரியா போயிடும். யாரோட ஸ்டூடெண்ட்? எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிடுறதுல உனக்கு தான் பிரச்சனை. நான் ஏன் சாப்பிட போறேன்? நீ சமைச்சு நீ சாப்பிடு. வம்பா இது? இந்த விபரீத முடிவை நான் எடுக்கிறதா இல்லை. நான் என்ன டெஸ்டிங் எலியா? இல்லை, இங்கே ஒன்று இருக்கிற மிதக்கிறாப்புல. அது சின்ன சின்ன துண்டு இருக்கு, எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், தக்காளி கத்திரிக்காய் கடையல் நெய் போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லா கமகமன்னு இருக்கு. ஆமாம். காலிஃப்ளவர் வறுவல். இதுக்கப்புறம் ஆனியன் பகோடா. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. எப்படி இது? சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கத்திரிக்காய் கடையில் செஞ்சு. காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக இருக்குது. அடுத்து பகோடா. கிறிஸ்பினஸ் சவுண்ட் எனக்கு வரைக்கும் கேட்குது. நல்லா நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, நீ சாப்பிடு. இந்த vlog முடிச்சுக்கலாமா? பேசிட்டுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு vlogல நம்ம மறுபடியும் சந்திப்போம். இன்னொரு vlog நான் நாளைக்கு தான். நான் நாளைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல.